ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு 16 வயசு தான் ஆகுது. அவனோட அம்மா அப்பா கார் ஆக்சிடெண்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதாவது அம்மா வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க. அம்மா கார்ல போகும்போது தன்னோட கணவர்கிட்ட சண்டை போட்டுட்டே போயிருக்காங்க. அந்த டென்ஷன்ல காரை எங்கேயோ ஏத்திட்டாரு போல இருக்கு. அப்படியே ஸ்பாட்லயே 2 பேருமே அவுட்டு. இப்போ சித்தப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, நானே பையனை பார்த்துக்கிறேன். அவனோட எல்லா செலவுமே ஏத்துக்கிறேன்னு சொல்ல. ஆனா போலீஸ்க்கு எல்லாமே தெரியுது. இந்த சித்தப்பாக்கு வேலையே இல்ல. இவன் ரொம்ப ரொம்ப கேடு கெட்டவன். எல்லார்கிட்டயுமே சண்டை இழுத்துட்டு ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துப்பான். இவன் எதுக்காக ஹீரோக்கு சாதகமா பேசிட்டு இருக்கான்னா, ஹீரோவோட பாட்டிக்கு நெறைய இன்சூரன்ஸ் பணம் வர வேண்டியிருக்கு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் அந்த இன்சூரன்ஸ் பணம் கையில கிடைக்கும். இவன் எப்படியாட்டும் ஹீரோவ பக்கத்துல வச்சுட்டு, அந்த இன்சூரன்ஸ் பணத்த ஆட்டைய போடலான்னு நெனைக்கிறான். ஆனா, அந்த ஆஃபீசருக்கு எல்லாமே தெரியுது. உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்றாங்க. எதுக்காக ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க தெரியுமா? நம்ம ஹீரோவோட அப்பா, அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னேன்ல. அப்பாவோட பொண்ணு தான் ஹீரோயின். சின்ன வயசுலயே அப்பா ஹீரோயின விட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால அப்பா மேல செம கடுப்பு. எப்ப பார்த்தாலும் அப்பா மேல கோவமா தான் இருப்பா. இப்போ ஹீரோ இவளுக்கு என்ன மொற வரும்? ஸ்டெப் பிரதர் மொற தானே வரும். அப்படிதான் வந்து நிக்கிறா. அப்ப அந்த ஆஃபீசர் ஹீரோயின் கிட்ட போய் கேக்குறாங்க. நீ பேசாம அந்த பையனை தத்தெடுத்து வளர்க்குறியா? அதாவது 2 வருஷம் மட்டும் வளர்க்குறியா? அவன் ஸ்கூல்லாம் முடிச்சிருவான்னு சொல்ல, ஹீரோயின் வந்து என்னையே நான் பார்க்க முடியல. அவனை எதுக்கு நான் பார்க்கணும்? என்னாலலாம் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு கிளம்ப போறா. ஹீரோ இதெல்லாம் பார்த்துடுறான். ஓடி போய் ஹீரோயினோட கையை பிடிச்சி, சிஸ்டர் சிஸ்டர் என்னை உங்க கூடயே வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் தான், நான் படிச்சு முடிச்சிருவேன். எனக்கு 18 வயசு ஆகும்போது என்னோட பாட்டியோட இன்சூரன்ஸ் மணி எல்லாமே எனக்கு தான் வரும். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வருஷம் நீங்கள் செலவு பண்ண போகிற எல்லா காசையும் நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன்னு சொல்ல, ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. அவளோட வீடு ரொம்ப ரொம்ப சின்ன வீடு. ஹீரோ அப்படி பார்த்துட்டே இருக்க, என்ன பார்க்குற? இங்கே பாரு, இதுதான் வீடு. ஒரு பெட்டு தான் இருக்கு. நீ பேசாம சோஃபால படுத்துக்கோ. நான் அப்பப்போ ஸ்கூலுக்கு போவேன். வீட்டுக்கு அவ்வளோத்துக்கு வரமாட்டேன். எனக்கு வேலை இருக்கும். நீ என்னனாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோ அப்படியே ரூமை சுற்றி பார்க்கும்போது அங்கே பொண்ணுங்கெல்லாம் உள்ளக்க போடுவாங்கல்ல, அது எல்லாமே தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு, அச்சச்சோ இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போகிறான். ஸ்கூலுக்கு போகிறான். நம்ம ஹீரோவோட நாள். எல்லாருமே அவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பொண்ணுங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோவை பிடிச்சி போச்சு. அங்கே ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. ஹாய், என்னோட பேர் வந்து லின்னுன்னு சொல்கிறா. இது எல்லாத்தையுமே அங்கே ஒரு பையன் கேட்டுட்டு இருக்கான். இவனோட பேர் ஜியாங். ஜியாங்குக்கு நம்ம ஹீரோவை பார்த்தாலே பிடிக்கல. எதுக்காகனா அந்த பொண்ணை வந்து இவன் லவ் பண்ணுறான் போல இருக்கு. ச்சே, எனக்கு பிடிச்ச பொண்ணு இவன்கிட்ட போய் பேசுகிறாளா? இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசிக்கிறான். ஹீரோயின் பார்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவ வேலை செய்யும்போது அவளுக்கு காசு நிறைய தேவைப்படும்ல. அங்க பார்ல வந்திருக்கவங்க எல்லாருமே, ஏ பொண்ணு, இந்த சரக்கு குடி. நீ சரக்கு குடிச்சனா ஒவ்வொரு சரக்குக்கும் உனக்கு 200 200 ஏத்தி தரேன்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா சரக்குமே குடிக்கிறா. ஆனா அவளுக்கு வாந்தி வந்துடுது. வாந்தி எடுக்கும்போது ஃப்ரெண்டு ஓடி போய், ஏ நான் தான் கெட்ட பொண்ணு, ஆனா நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல மார்க் எடுக்கிற, நல்ல ஸ்கூலுக்கு போற. ஆனா இந்த பார்ல வந்து கஷ்டப்படுற. அது மட்டும் இல்லாம உன்னோட டியூஷன் ஃபீஸ் எல்லாமே நீ கெட்டிட்ட தானே. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு சொல்ல, ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, அது ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு பூனைக்குட்டியை வளர்க்குறேன். அந்த பூனைக்குட்டிக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறா. பூனைக்குட்டின்னு யாரை சொல்கிறா பார்த்தீங்களா? நம்ம ஹீரோவை தான். இப்போ ஹீரோயின் நல்ல போதையில் வீட்டுக்கு போகிறா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் பக்கத்தில் போய், நீ எதுக்காக இவ்வளோ குடிச்சிருக்க? அப்படி என்னதான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாகறான். காலையில் ஸ்கூல் கிளம்பும்போது ஹீரோயினுக்காக அந்த போதை தெளிகிறதுக்காக மருந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்கள, அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நேராக அக்கா கிட்ட போய், அக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? எதுக்கு இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறீங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. ஓ, நான் தப்பாக வேலை பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? சரி நினச்சிட்டு போ. இப்போ என்ன, நீ எதுக்காக என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குற? உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம்? அந்த இன்சூரன்ஸ் காசுக்காக மட்டும்தான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி கேள்வி கேட்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளக்க போய் கதவை சாத்திட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கா. அச்சச்சோ, நான் அவன்கிட்ட ரொம்ப கோவமாக பேசிட்டனோ? இல்லை அவன்கிட்ட சாரி கேட்கணுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. நைட்டு பார்லேருந்து வேலையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் டயர்டாக வீட்டுக்கு வரும்போது வெளியே தான் நம்ம ஹீரோ நிற்கிறான். என்னாச்சுடா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியான்னு கேட்க, ஆமாம், நான் இனிமே உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ எப்போ வருவியோ நான் கரெக்டாக உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன். எனக்கு உன்னோட சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். போகும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. நேற்று நான் உன்னை ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டேன்ல, என்னை மன்னிச்சிடுடான்னு சொல்ல இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் ஹீரோ ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே யார் வராங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவோட அம்மா வராங்க. அதாவது பாட்டி தான். பாட்டி ஹீரோ கிட்ட எல்லார் முன்னாடியுமே சண்டை போடுறாங்க. டேய், நீ வந்து ராசி கிட்டவன். உன்னால தானே என்னோட பையன் இறந்து போனா. ஆமா,
உங்க அம்மா தான் என்னோட பையன 2வது கல்யாணம் பண்ணி கார்ல என்னோட பையன்கிட்ட சண்டை போட்டு போனதுனால தானே கார் ஆக்சிடென்ட்ல என்னோட பையன் இறந்து போயிட்டான். உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனோட சட்டையை போட்டு சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க. ஸ்கூல்ல எல்லா பசங்களும் பார்த்துட்டே இருக்காங்க. முக்கியமா இந்த ஜியாங்கும் பார்த்துடுறான். நல்ல வேளை இவனை பழி வாங்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க பார்த்தனா நம்ம ஹீரோயின் பார்ல இருந்து வெளியே வந்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன இன்னுமே அவன் வரல. ஒருவேளை ஏதாட்டு வேலையா இருப்பானோ, அவனுக்கு ஏதாட்டு நடந்திருக்குமோன்னு வீட்டுக்கு போய் பார்க்குறா. அங்க ஹீரோ குளிச்சுட்டு ரெடியாகி வரான். இத பார்த்துட்டு ஹீரோயின் பக்கத்துல போய், "எதுக்காக இன்னைக்கு என்ன கூப்பிட வரலன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த போயிட்டேன். எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறான். ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கு. இல்ல, இவனுக்கு ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை நடந்த மாரி இருக்கு. என்னதுன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. காலையில ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். அங்க ஜியாங் வேணுக்குனே வம்பு இழுக்கிறான். ஹீரோவோட புக்கு, டெஸ்க்கு எல்லாத்தையுமே தள்ளிவிட்டு அதுல கிறுக்கி வச்சிருக்கான். "நீ தானே உங்க அப்பாவை கொலை பண்ணன்னு" சொல்லிட்டு ஹீரோக்கு கடுப்பாயிடுது. அப்படியே ஜியாங்க அடிக்கலான்னு போகும்போது அப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது ஏற்கனவே ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இவனுக்காக ஸ்கூல்லயும் வந்து கஷ்டப்படணுமான்னு சொல்லிட்டு அடிக்காம அவனோட வேலையை பார்க்க போயிடுறான். அங்கதான் யார் வராங்கன்னா நம்ம ஹீரோயின். ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஷாக்கு. "அக்கா என்ன பண்றேன்னு?" கேட்க, "இங்க பாரு, உன்னை யார் அடிச்சா எனக்கே தெரியும்னு" சொல்லிட்டு நேரா ஜியாங் பக்கத்துல போய், "என்னோட தம்பி மேலேயே கை வைப்பியா? நான் யாருன்னு தெரியுமா? நீ ரவுடினா நான் தர லோக்கல், இறங்கி அடிப்பேன். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா வந்து ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்காரு அப்படிதானே? நான் அவர் கம்பெனிக்கு முன்னாடியே போய் உன்னை பத்தி அசிங்க அசிங்கமா திட்டி போட்டோவை பேனரா வைப்பேன். பரவாயில்லையா? உன்னோட மானமும் இல்லாம உன்னோட அப்பா மானமும் சேர்த்து தான் கெட்டு போகும். நல்லா கேட்டுக்கோ. இனிமே என்னோட தம்பிக்கிட்ட வம்பு கிம்பு வச்சுக்கிட்டா அவ்வளோதான். உன்னை தொலைச்சி எடுத்துருவேன்னு" சொல்லிட்டு அந்த பையனோட பேக்கை எல்லாத்தையுமே மாடியிலேருந்து தூக்கி போட்டுட்டா. ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பதான் ப்ரொஃபசர் வராங்க. ப்ரொஃபசர் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, ஹீரோயின் அந்த ப்ரொஃபசர் கிட்ட போய், "இங்க பாருங்க, இந்த ஜியாங் என்னோட தம்பிக்கிட்ட வம்பு பண்ணானா உங்க ஸ்கூலையே தூக்கிடுவேன். இதுக்கு மேல அவ்வளோதான்னு" சொல்லிட்டு ஹீரோவோட கைய பாசமா புடிச்சு தனியா கூப்பிட்டு போய், "டேய் என்னடா நெனச்சிட்டு இருக்க? அவன போட்டு அடிக்கலாம் தானேன்னு" சொல்ல, "இல்லக்கா, உனக்கு கஷ்டம் வரும் தான் நான் அடிக்கலன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும்போது அங்க கிளாஸ்மேட் எல்லாருமே நம்ம ஹீரோயின தொல்ல பண்ணியிருப்பாங்க. அதாவது, "இந்த வேலைய நீ மட்டும் தான் செய்யணும்னு" சொல்ல, "நான் எதுக்காக செய்யணும்? எல்லாருமே சேர்ந்து செய்யணும் தானே டீச்சர் சொல்லியிருக்காங்கன்னு" கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு திமிரா, "இங்க பாரு, உனக்கு யாருமே கிடையாது. நீ ஒரு அனாதை. நாங்க என்ன சொன்னாலும் நீ செஞ்சு தான் ஆகணும்னு" சொல்லிட்டு ஹீரோயின கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு ஹீரோயின் சொல்லுவா, "இங்க பாரு, நான் உனக்காக இருப்பேன். உன்னோட 18 வயசு முடியும் உன்னை நான் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. ஓகேவா? எதுனாலும் என்கிட்ட சொல்லணும்னு" சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாரி சந்தோஷமாயிரும். அப்படியே ஹீரோயின கட்டிப்பிடிச்சு, "நான் கண்டிப்பா எதுனாலும் உன்கிட்ட சொல்லுவேன். நான் உன்னை பாதுகாப்பா பார்த்துப்பேன்னு" சொல்லிட்டு அப்படியே டைட்டா கட்டி பிடிச்சிட்டே இருக்கான். அப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ஆஃபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்கா. தம்பி ஓடி போய், "இந்தாங்கக்கா, இந்த பாலை குடிச்சிட்டு போங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் அப்படியே பாசமா அவனோட தலையை எல்லாத்தையுமே கோரி விடுறா. ஆனா ஹீரோக்கு இது எதுவுமே பிடிக்கல. "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் சின்ன பையன் இல்ல, பெருசா வளர்ந்துட்டேன்னு" சொல்ல, "ஆமா ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன பையன்தான்னு" சொல்லிட்டு தலையை கோரி விட்டுட்டு, "அச்சச்சோ, என்னோட ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஆஃபீஸில் போனால் எல்லாருக்குமே ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்டு சொல்கிறா, "கண்டிப்பாக இந்த தடவை உனக்கு தான் ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு" சொல்ல, ஹீரோயின் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே மேனேஜர் பார்த்துட்டு, "இப்போ யாருக்கு ப்ரமோஷன் கொடுக்க போகிறேன்னு" சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு ப்ரமோஷனை தூக்கி கொடுத்துட்றாங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம் தான் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கா. அவளுக்கு ப்ரமோஷன் கொடுக்கலன்னா கஷ்டமாக தானே இருக்கும். நம்மளுக்கே அப்படி தானே இருக்கும். நேராக மேனேஜர் கிட்ட போய் சண்டை போடுறா. "நான் எவ்வளோ நல்லா வேலை செஞ்சேன், எதுக்காக அந்த ப்ரமோஷனை எனக்கு கொடுக்கலன்னு" சொல்ல, இவன் சிரிச்சுக்கிட்டே, "இங்கே பாருமா, அவங்க அப்பா பெரிய பணக்காரன். பணக்காரங்களுக்கு தான் இங்கே வேலை கொடுக்க முடியும். முக்கியமாக ரெக்கமெண்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்டேன், நீ அப்பவுமே பார்ல எல்லா இடத்துலையுமே வேலை செஞ்சியாமே. அப்போ நீ தப்பான பொண்ணா தான் இருப்ப. பேசாம இன்னைக்கு நைட்டு மட்டும் என் கூட ஒன்னாரு. நான் உனக்கும் ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு" சொல்லிட்டு ஒரு கார்டை வந்து கொடுக்குறான். அந்த கார்டை வாங்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டே இருக்கா. இவன் பக்கத்துல போய், "என்னாச்சு? எதுக்காக இவ்வளோ சோகமா இருக்கீங்கன்னு?" கேட்க, "ஒன்றும் இல்லை, என்னோட மேனேஜர் எனக்கு கொடுக்குற ப்ரமோஷனை இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு" சொல்ல, இவன் வந்து சமாதானப்படுத்துறான். "கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு கிடைக்கிறது கண்டிப்பாக உங்களுக்குன்னு கிடைக்கும்னு" சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்கே தான் அந்த கார்டு இருக்கு.
கார்டை பார்த்தோன்னே இவனுக்கு பதட்டமாகுது. அப்படியே குழப்பமாவே உள்ளுக்கு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அழகா கிளம்பி வெளியே வரா. இதை பார்த்த ஹீரோ, சாரா நீ எங்க போறேன்னு கேட்க, அதுவா ஃப்ரெண்டு கூட பார்ட்டிக்கு போறேன், இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. ஹீரோக்கு அங்க இருக்கவே முடியல. ஒருவேளை தப்பா நடக்க போதோ, இல்ல நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கார்டுல ஏற்கனவே நம்பர் இருந்திருக்கும்ல, அந்த ஹோட்டலுக்குள்ள போய் கதவு தட்டுறா. கரெக்டா ஹீரோயினும் வெளியே வரா. இவனுக்கு ஒரே ஷாக்கு. சாரா இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்படி உள்ளுக்கு போய் பார்க்கும்போது மேனேஜரும் இருக்கான். இவனுக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டு மேனேஜரை போட்டு அடி அடின்னு அடிச்சு, இங்க பாரு இனிமே என் சாரா கிட்ட வந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து வெளியே கூப்பிட்டு போறான். இங்க என்ன பண்றேன்னு கேட்க சாராக்கு கடுப்பாயிட்டு, என்ன சந்தேகப்படுறியா, நீ நினைக்கிற மாதிரி அங்க ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் அந்த மேனேஜர் ரூம்குள்ள போய், ஓகே நீ வந்து குளிச்சுட்டு வா, நம்ம 2 பேருமே ஒண்ணா இருக்கலாம்னு சொல்லிட்டு குளிக்க அனுப்புவா. மேனேஜரும் சந்தோஷமா குளிக்க போவான். அப்போ என்ன பண்ணுவானா, ஹீரோயின் தன்னோட ஃபோனை எடுத்து வீடியோ கேமராவை ஆன்ல வச்சிருவா. மேனேஜர் கரெக்டாக குளிச்சுட்டு வரும்போது கரெக்டாக போஸ் கொடு பார்ப்போம் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, இங்கே பாத்தியா உன்னோட ஃபோட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்கு, உன்னோட ஒய்ஃபு உன்னோட பையன் எல்லாருக்குமே நான் அனுப்பிடுவேன், உனக்கு தான் கேவலம், இப்போ நான் சொல்கிற மாதிரியே செய்யணும்னு சொல்ல மேனேஜருக்கு வர வழி தெரில. இப்போ என்ன உனக்கு என்ன செய்யணும்னு கேட்க இவ ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் பெரிய கம்பெனிக்கு போகணும், அதுக்கு உன்னோட ரெக்கமெண்டேஷன் வேணும், நீ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுன்னு சொல்ல இவனும் ஓகே சொல்லிட்டான். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லும்போது அவனுக்கு கஷ்டமா இருக்கு. சாரா நீயே எல்லாத்தையுமே சமாளிச்சிடலான்னு பாத்தியா, நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், ஒருவேளை உனக்கு ஏதாட்டும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, நீயே இன்னும் சின்ன பையன், நீ எப்படி சமாளிக்க முடியும்னு கேட்க, ஆமா உன்னோட கண்ணுக்கு நான் எப்பவுமே சின்ன பையனா தான் தெரிவேனான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் 2 பேருமே சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிறதே கிடையாது. இவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஹீரோயின் உள்ளுக்கு போய் கதவை சாத்திப்பா. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கும். டீச்சர் ஹீரோவை கூப்பிட்டு, இங்கே பாரு நீ நிறைய காம்படிஷனில் சேர மாட்டேன்னு சொல்லிட்ட, இன்னைக்கு ஒரு நல்ல காம்படிஷன் வந்திருக்கு, இதில் மட்டும் நீ ஜெயிச்சனா உனக்கு நிறைய காசு வரும், நீ பேசாமல் போயிட்டு வான்னு சொல்ல ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை நிறைய காசு இருந்தா நான் சாராவை நல்லா பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட ஓகே சொல்லிட்டான். ஜியாங்க்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு, இவ்வளோ வருஷமா நீ காம்படிஷன்ல சேரல தானே, இப்போ என்ன புதுசா சேர்ந்துருக்கன்னு கேட்க ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, இங்க பாரு உன்னால காம்படிஷன்ல வின் பண்ண முடிஞ்சா வின் பண்ணேன், எதுக்காக என்கிட்ட வம்பு இழுக்கன்னு சொல்ல இவன் சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு நானும் நீயும் ஒன்னா, எங்க அப்பா பணக்காரன், ஆனா உனக்கு உன்னோட அக்காவை தவிர வேற யாருமே இல்லை, யாரு பார்த்தா உன்னோட அக்கா அந்த மாதிரி தொழில் செஞ்சாலும் செய்வாங்க, சம்பாதிக்கிறதுக்காக எதுனாலும் செய்வாங்கன்னு சொல்ல இவனுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு ஓங்கி அந்த ஜியாங்க போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டான். வீட்டுக்கு போறான். இவனோட தலையில ரத்தமா இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, என்னாச்சுடா உன்னோட தலையில எப்படி அடிபட்டுட்டுன்னு கையை வச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆனா இவன் கையை தள்ளி விட்டுட்டு, உங்களுக்கு என்ன அக்கறை, அது மட்டும் இல்லாம உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன பையன், எப்படினாலும் என்னனாலும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அப்படிலாம் கிடையாது, இனிமே யாராட்டும் என்கிட்ட வம்பு பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா அவங்கள அடிப்பேன், அது மட்டும் இல்லாம நான் உங்களையுமே பாதுகாப்பா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கோவமா போறான். ஹீரோயினுக்கும் கடுப்பாயிட்டு உள்ளுக்கு போய் கதவை சாத்திட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்கும்போது ஹீரோ வெளியே நின்றுட்டே அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். என்ன அனுப்புறான்னா, சாரா நான் ஒரு காம்படிஷன்ல சேர்ந்திருக்கேன், 2 வாரம் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்ல இவ இந்த மெசேஜை பார்த்துட்டு, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, உன்னோட விருப்பம், நீ என்னன்னாலும் செஞ்சுக்கோன்னு சொல்ல இவ அப்படியே அங்க காம்படிஷனுக்கு போயிட்டான். இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட ஞாபகமாவே இருக்கு. அவளுக்கு மெசேஜில், சாரா நீ தூங்கும்போது கதவு சாத்திட்டு தூங்குறியா இல்லையா, சேஃப்டியாக இருந்துக்கொண்டு மெசேஜ் அனுப்பணும்னு தோணுது, ஆனால் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறான். இங்கே ஹீரோயினுக்கும் நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அனுப்பணும்னு தோணுது, அவளும் அந்த மெசேஜை டெலீட் பண்ணிடுறா. இந்த மாதிரியே 2 பேருமே மெசேஜ் பண்ணி விளாண்டுட்டே இருக்க ஒரு நாள் ஹீரோ வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் ஆசையாக வெளியே ஓடி போகும்போது ஹீரோ வெளியே உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு, அச்சச்சோ இவனை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிறா. போகும்போது தட்டி விழுந்துடுறா போல இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ ஓடி போய், சாரா உனக்கு என்னாச்சுன்னு கேட்க, ஒன்றும் இல்லை பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்ல இவன் பாத்ரூம்குள்ளே போய் சாராவை அப்படியே தூக்கிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் காலை தொடலான்னு பக்கத்தில் போகும்போது ஹீரோயின் விலகி போகிறா. இங்கே பாரு காலை குடுன்னு சொல்லிட்டு காலை அப்படியே தொட்டுட்டு அதில் மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இங்கே பாரு வாயை மூடிட்டுரு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு காலுக்கு தைலம் எல்லாத்தையுமே தேய்ச்சி விடுறான். அப்போ ஹீரோயின் பார்த்துட்டே,
நல்லதா நீ பலமா இருக்க, நல்லா மசாஜ் பண்றேன்னு சொல்ல, ஆமா, ஆமா நான் தான் வளர்ந்துட்டேன்னு சொன்னேன்ல, இன்னுமே நான் சின்ன பையன் கிடையாதுன்னு சொல்ல, இவ சிரிச்சுக்கிட்டே, ஓகே காம்படிஷனுக்கு போனியே என்னாச்சுன்னு கேட்க, அவன் ஒரு மெடல எடுத்து நீட்டுறான். அந்த மெடல பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவ்ளோ சந்தோஷம். பரவாயில்லையே நீ ஜெயிச்சிட்டியே! உனக்கு என்ன கேட்டாலும் தரேன். உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்ல, இவன் அப்படியே கைய புடிச்சுட்டு அவனோட தலைய கோரி விட சொல்றான். இதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் தான். இந்த மாரி என்னோட தலைய எப்பவுமே கோரி விடுன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பக்கத்துல போய், "நீலாம் ப்ரமோஷன் வாங்கிட்ட. நான் தான் இன்னும் அப்படியே இருக்கேன். நான் என்னோட பொறந்த நாளுக்குள்ள நானும் ப்ரமோஷன் வாங்கணும்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. அதாவது ஹீரோவோட பொறந்த நாள் பக்கத்துல வரப்போது போல இருக்கு. அவனுக்கு என்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. வீட்ல போய் ஹீரோக்கு தெரியாம அவனோட டெஸ்க்ல புக்கு எல்லாமே இருக்கும்ல, அதுல ஏதாட்டும் ஆசைய எழுதி வச்சிருப்பான். அத பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது, ஒரு கார்ட்ல நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் போக போறேன். அதே மாரி எனக்கு இந்த புக்கு பிடிக்கும். எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கான். அப்ப கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். "சாரா இங்க என்ன பண்றேன்னு?" கேட்க, அவ "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா தூசு தட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டா. ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. பக்கத்துல போய் பார்க்குறான். அங்க ஒரு கபோர்டு வந்து தொறந்த மாரி இருக்கு. என்னடான்னு உள்ளக்க பார்க்கும்போது, அதுல ஒரு அக்ரீமெண்ட் இருக்கு. 18 வயசு ஆனதுக்கப்புறம் ஹீரோ அந்த வீட்ட விட்டு வெளிய போயிரலாம். இந்த அக்ரீமெண்ட்ட பார்த்தோனே ஹீரோக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அப்போ 18 வயசு ஆனதுக்கப்புறம் என்ன வெளிய அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு மாரி சோகமா இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரான். அங்க பாட்டி வீட்ட பார்த்துட்டே நிக்கிறாங்க. "என்ன பாட்டி இங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்க, பாட்டி அப்படியே பார்த்துட்டு, "ஒண்ணும் இல்ல. உன்னோட அக்காவ கூப்பிடுறியான்னு?" கேட்க, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. "எதுக்கு என்னோட அக்காவ கூப்பிடுறீங்கன்னு?" கேட்க, பாட்டி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது ஸ்கூலுக்கு போய் இந்த பாட்டி சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பாட்டிகிட்ட போய், "இங்க பாருங்க, இனிமே என்னோட தம்பிகிட்ட வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த காச எடுத்துட்டு போங்கன்னு" சொல்ல, பாட்டி இருந்தாலும், "இல்ல, இல்ல எனக்கு இந்த காசுலாம் பத்தாது. இன்னும் நெறைய வேணும்னு" கேட்குறாங்க. ஹீரோயின் கையில அதுக்கு மேல காசு இல்ல. "இல்ல பாட்டி, இதுக்கு மேல என்னால காசு தர முடியாது. இதுக்கு மேல என்னோட தம்பி பக்கம் போனீங்கன்னா, நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன்னு" சொல்லிட்டு மிரட்டிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் பாட்டி ஹீரோவோட ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ சாரா சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த பாட்டிக்கு குடுத்துட்டாளா? எல்லாமே எனக்காக தான் குடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சோகமா ஹீரோயின் வேலை பார்க்குற ஆஃபீஸ் முன்னாடி போய் நிக்கிறான். அங்க ஹீரோயின் தன்னோட ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பையன் கூட பேசிட்டே வரான். இவனோட பேரு கு. கு பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனாலும் மறைஞ்சிருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருப்பான். ஹீரோயின் பேசிட்டு ரோட்ல தனியா போயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போவான். அப்படியே ஹீரோயினை ரசிச்சுட்டு ஒரு மாரி ரொமான்ஸா பார்த்துட்டே போவான். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு வழியா வீட்டுக்கு போயாச்சு. ஹீரோ தன்னோட அக்கா கிட்ட, "அக்கா உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமான்னு?" கேட்கும்போது, "இங்க பாரு, நாளைக்கு ஒரு முக்கியமான நாளு. சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுன்னு" சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அப்போ, "நாளைக்கு எனக்கு 18 வயசு ஆகப்போது. நீ என்ன வீட்ட விட்டு வெளியே போக சொல்லப் போறியான்னு?" சொல்லிட்டு சோகமா ஸ்கூல் போறான். பார்த்தா இங்க ஹீரோயின், ஹீரோக்காக பார்த்து பார்த்து கேக்கு, சமையல் எல்லாமே ஆசை ஆசையா செஞ்சுட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா இங்க ஹீரோ வீட்டு பக்கத்துல வந்துட்டு, "இல்ல நான் உள்ளக்க போக மாட்டேன். உள்ளக்க போனா நான் வீட்ட விட்டு வெளிய போணும்னு" சொல்லிட்டு வெளியவே உட்கார்ந்திருக்கான். ஹீரோயின் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. "இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுடா. வெளிய போய் பார்க்கலான்னு" சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறா. அங்க ஹீரோ மழையில நனைஞ்சிட்டு இருக்கத பார்த்துட்டு, "டேய் என்னடா பண்ற? வீட்டுக்குள்ள வரலையான்னு?" கேட்க, அது வந்து ஒருவேளை நான் வீட்டுக்குள்ள வந்தேன்னா, எனக்கு 18 வயசு ஆயிட்டுன்னு நீ என்ன வெளிய அனுப்பிருவேன்னு பயந்து தான் நான் வெளிய இருக்கேன்னு சொல்ல, இவ கட்டி புடிச்சுட்டு, "உனக்கு என்ன லூசா புடிச்சிருக்கு? நான் என்ன அவ்வளத்துக்கும் கேவலமான பொண்ணா? நான் உன்ன வெளிய அனுப்புறதுக்கு? வீட்டுக்குள்ள வான்னு" சொல்லிட்டு அப்படியே கூப்ட்டு போறா. அங்க எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டு, "இந்தா இந்த கேக்க உன்னோட மனசுல ஏதாட்டு ஆசைய நெனச்சுட்டு வெட்டுன்னு" சொல்ல, இவனும் கட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு கிஃப்ட் எடுத்து குடுக்குறா. "இந்த பாத்தியா? இந்த கை செயின நானே என்னோட கையாலேயே பண்ணேன். இது உனக்கு தான்னு" சொல்ல, இவன் பக்கத்துல போயி, "நீயே எனக்கு போட்டு விடுறியா? ஆசையா இருக்குன்னு" கேட்க, இவளும் அப்படி போட்டு விடுறா. போட்டு விடும்போது, "என்னடா கண்ணு இவ்ளோ அழகா இருக்குன்னு" சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டுர்றா. அதுக்கப்புறம் இவளோட கையாலேயே சரக்கு எல்லாத்தையுமே ஊத்தி குடுத்து, "இந்தா இத குடின்னு" சொல்ல, ஒரு கிளாஸ் தான் குடிச்சிருப்பான். அப்படியே மட்டையாயி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பக்கத்துல போய் ஹீரோயின், "நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நீ எப்ப பார்த்தாலும் என்ன அக்கான்னு கூப்பிட மாட்டேங்கிற. ஏன் என்னோட பேர சொல்லியே கூப்பிடுறன்னு?" கேட்க, இவன் போதையிலேயே, "என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட அக்கா கிடையாது. எப்பவுமே நீ என்னோட சாரா தான்னு" சொல்ல,
இவளுக்கு என்னவோ ஆகுது. அப்படியே ரூம்குள்ள போய் கதவு பூட்டிக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோ இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். அதாவது கேக் கட் பண்ணும்போது ஏதாட்டு ஆசைய நெனச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாள்ல. இவன் என்ன நெனச்சிருப்பான்னா, எப்பவுமே நான் சாரா பக்கத்துல தான் இருக்கணும். சாராவ விட்டு போகவே கூடாதுன்னு நெனச்சிருப்பான். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்துல போய், "சாரா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் சொல்லணும்னு" சொல்லிட்டு பக்கத்துல போய் கிஸ் குடுக்கலான்னு போகும்போது, இவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, ச்சே! இவனுக்கெல்லாம் இனிமே சரக்கே ஊத்தி குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உள்ளுக்கு போய் மறுபடியும் கதவ சாத்திப்பா. ஹீரோக்கு இப்போ எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எக்ஸாம் எழுதிட்டு ஆசை ஆசையா வெளிய வரான். அங்க தான் ஹீரோயின் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்துல போய், "நீ என்ன இங்க பண்றேன்னு?" கேட்க, "உனக்காக தான். இன்னைக்கு கடைசி எக்ஸாம்ல. இந்தா இந்த ரோஸ் பூ எல்லாமே உனக்கு தான்னு" சொல்லிட்டு குடுக்கும்போது, இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க கார்ல இருந்து இறங்கி வந்து, "சாரா, இங்க என்ன பண்ற?" "நான் என்னோட கசின பார்க்க ஸ்கூலுக்கு வந்தேன்." "ஓகே, நீ வந்து ஆஃபீஸ்க்கு தானே போற. வா, நானே கூப்பிட்டு போறேன்னு" சொல்லிட்டு கார்ல கூப்பிட்டு போறான். ஆனா ஹீரோக்கு மனசே கேட்கல. அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது, அங்க மறுபடியும் வந்து வரான். இத பார்த்தோனே ஹீரோ பக்கத்துல போய், "இங்க என்ன பண்ற? இப்போ உனக்கு என்ன வேலைன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல. நான் வந்து டீம் லீடர் பாத்தியா? ஒரு ஃபைல ஹீரோயின் வச்சுட்டு போயிட்டா. அவளுக்கு குடுக்கறதுக்காக வந்தேன்னு" சொல்ல, ஹீரோ நேரா போயி, "இங்க பாரு, ஒரு ஃபைல குடுக்க டீம் லீடரே வரணும்னு அவசியம் இல்லையே. நீ வந்து சாராவ லவ் பண்ற தானேன்னு?" கேட்க, "ஆமா, நான் சாராவ லவ் பண்றேன். அதனால தான் பார்க்க வந்தேன். இப்ப நீ என்ன பண்ண போற? இங்க பாரு, நீ சின்ன பையன். உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நடக்காதுன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டான். இவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. நேரா சாரா கிட்ட போய், "சாரா, அந்த எதுக்காக வந்துட்டு போனான்னு உனக்கு தெரியுமான்னு?" கேட்க, "என்னோட ஃபைல தான் தர வந்தா. இப்ப என்னன்னு?" கேட்கிறா. "அது ஒண்ணும் இல்ல. வந்து உன்ன லவ் பண்றான்னு நெனைக்கிறேன். அவன விட்டு தள்ளியே இருன்னு" சொல்ல, இவ சிரிச்சுட்டே, "இங்க பாரு, எனக்கும் கல்யாணம் பண்ற வயசாயிட்டு. என்னை யார் லவ் பண்ணா உனக்கென்ன? நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, இவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஆஃபீஸ்ல ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க நெறைய பேர் கூட்டமா ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, "ஏய், அந்த மாடல் பையன் ரொம்ப அழகா இருக்கான்ல. இவன வச்சு தான் இனிமே ட்ரெஸ் எல்லாத்தையுமே பண்ண போறோம்ன்னு" சொல்லிட்டே இருக்க, ஹீரோயினும் அந்த பையன போய் பார்க்க போறா. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இவன் கைய புடிச்சு தனியா கூப்பிட்டு போய், "இங்க என்னடா பண்றேன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல. உன்னோட ஆஃபீஸ்ல வேலைக்கு ஆள் தேவைப்படுதுன்னு எழுதி போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இங்கேயே வேலைக்கு சேர்ந்தேன். காலேஜுக்கு போற முடியும். நான் இங்க தான் பார்ட் டைமா வேலை பார்க்க போறேன்னு" சொல்ல, அங்க இருந்த மேனேஜர், "இங்க பாரு சாரா, இந்த மாடல கூப்பிட்டு போய் அவனோட உடம்ப எல்லாத்தையுமே அளவெடுன்னு" சொல்ல, இவளும் கூப்பிட்டு போறா. உடம்ப அளவெடுக்கும்போது நம்ம ஹீரோக்கு வெக்க வெக்கமா வருது. இவன் சும்மா இருக்காம, "என்ன இங்க அளவெடு, அங்க அளவெடுன்னு" சொல்லிட்டு காமிச்சிட்டே இருக்கான். ஹீரோயின் பக்கத்துல அப்படியே கட்டி பிடிக்கிற மாரி அளவெடுத்துட்டே இருக்கா. இவனுக்கு ஒரு மாரி ஷை ஆகுது. அப்படியே 2 பேரோட ஹார்ட்டும் ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து அங்க வந்து, "சாரா, இங்க என்ன பண்ற? உன்ன உள்ளக்க கூப்பிட்டாங்கன்னு" சொல்ல, அவ அங்கருந்து கிளம்பிட்டா. ஆனாலும் நம்ம ஹீரோக்கு பார்க்கும்போது தான் எரிச்சலா வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, பக்கத்துல போய், "சாரா, இங்க பாத்தியா? இந்த ஃபைல்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த ஃபைல்ல பிரச்சனை இருக்குன்னு" சொல்லிட்டே இருக்க, இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். ஹீரோக்கு கடுப்பாகுது. நேரா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். "நீ எப்ப வீட்டுக்கு வருவ? நீ வீட்டுக்கு வர முடியும். நான் இங்க தான் இருப்பேன்னு" சொல்ல, சாரா பதட்டமாகி அங்கருந்து கிளம்புறா. அங்கே ஹீரோ கிட்ட பேசிட்டே போகும்போது பக்கத்துல காரு இடிக்கிற மாரி வந்துரும். உடனே ஹீரோ இழுத்து அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துட்டே இருக்கான். இவளுக்கு ஒரு மாரி இருக்கு. "என்னடா பண்றேன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல. நீ என்ன பார்க்க மாட்டியான்னு?" கேட்க, இவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "டேய், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? உண்மையாவே என்னோட ஆஃபீஸ்க்கு பார்ட் டைம் ஜாபுக்காக வந்தியா? இல்லைன்னா வேற எதுக்காக வந்தியான்னு?" கேட்க, இவ அப்படி பக்கத்துல போய், "ஒருவேளை நான் உண்மையாவே வேற எதுக்காக வந்தேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு?" சொல்லிட்டு அப்படியே கண்ண பார்த்து பேசிட்டே இருக்கான். இவ தள்ளி விட்டுட்டு, "போடான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டா. ஆஃபீஸ்ல ஹீரோவ அழகழகா ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, பக்கத்துல போய், "உனக்கு தான் காஃபி பிடிக்காதுல்ல, இந்த டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். இத குடின்னு" சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருப்பான். ஹீரோக்கு கடுப்பாகும். அங்க ஒரு பொண்ணு வந்து, "இங்க பாத்தியா? உன்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பேசாம கூவையே கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னோட லைஃப் செட்டில் ஆயிரும்னு" சொல்ல, இவளுக்கு என்ன பேசணும்னே தெரியாது. அப்போ என்ன கேட்பான்னா, "சாரா, உன்கிட்ட ஒண்ணு பேசணும். நைட்டு என் கூட ஹோட்டலுக்கு வரியான்னு?" கூப்பிடுவான். இவ பதில் சொல்றதுக்குள்ள ஹீரோ அங்கருந்து, "சாரா, இந்த ட்ரெஸ் வேண்டாம். வேற ட்ரெஸ் போட்டு விடுறியான்னு?" கேட்க, இவ உள்ளக்க போயிருவா. கூக்கு கடுப்பாகும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, ஒருவேளை அவன் கூட நைட்டு டின்னருக்கு போயிருவாளோ? பேசாம மெசேஜ் பண்ணி
பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, "சாரா இன்னைக்கு நைட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருன்னு" சொல்ல, "இல்ல எனக்கு சின்ன வேலை இருக்கு. நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்னு" சொல்லிடுறா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். "சாரா உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ உள்ள சின்ன பசங்களெல்லாம் நம்பவே முடியாது. அது மட்டும் இல்லாம சின்னதா ஏதாட்டு ஹெல்ப் பண்ணா கூட அது லவ்வுன்னு நெனச்சுப்பாங்க. அதே மாரி தான் உன்னோட தம்பியும் இருக்கான்னு" சொல்ல, ஹீரோயின் எந்திரிச்சு, "இங்க பாரு கு, இதுக்கு மேல அவ்வளதான். இனிமே என்னோட தம்பிய பத்தி பேசாத. அவன் நல்லவன்னு" சொல்லிட்டு கிளம்ப போறா. கு அப்படியே அங்கருந்து பார்த்துட்டு, "நீ வந்து உன்னோட தம்பிய காதலிக்கிற தானே? உண்மைய சொல்லுன்னு" சொல்ல, "இங்க பாரு, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கன்னு நெனைக்கிறேன். இனிமே என்கிட்ட பேசாதன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிர்றா. வீட்டுக்கு போகும்போது ஹீரோ கைய புடிச்சுட்டு, "சாரா இங்க பாரு, நீ அவன காதலிக்கிறியா? ஒருவேளை அவன காதலிச்சா கூட விட்டுரு. நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன்டி. நான் உன்ன ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு" சொல்ல, இவ கைய வந்து தள்ளிவிட பார்க்குறா. இருந்தாலும் ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். "நீ எனக்கு தான். நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ சாரான்னு" சொல்ல, "இல்ல நீ என்ன உண்மையா லவ் பண்ணல. இதெல்லாம் வயசு கோளாறு. இந்த மாரி சொல்லாத. நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு" சொல்லிட்டு கிளம்ப போறா. மறுபடியும் கைய புடிச்சுட்டு, "இங்க பாரு, நான் உண்மையாவே காதலிக்கிறேன். உன்ன நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு" சொல்லிட்டு அப்படியே கட்டி புடிச்சு ஹக் பண்ணிட்டு கிஸ் குடுத்துடுறான். அப்படியே 2 பேருமே கிஸ் குடுத்துட்டே இருக்க, இவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு கன்னத்திலேயே பலார்ன்னு ஒரு அற அறைஞ்சுட்டு, "இங்க பாரு, இனிமே என்கிட்ட வராதன்னு" சொல்லிட்டு ரூம்குள்ள போய் கதவ சாத்திக்கிறா. இவன் இருந்தாலும், "சாரா நீ என்ன சொன்னாலும் நான் உன்ன லவ் பண்றேன்னு" கத்திட்டே இருக்கான். ஆஃபீஸ்ல மேனேஜர் ஒரு பொண்ண போட்டு திட்டிட்டே இருக்காங்க. "உனக்கெல்லாம் வேலை செய்ய தெரியுதா? இங்க பாரு சாராவ பார்த்து கத்துக்கோ. சாரா எவ்ளோ அழகா வேலை செய்றா பார்த்தியா? இதுக்கு மேல நீ ஒழுங்கா வேலை செய்யலன்னா, அடுத்த வாரமே உன்ன வேலைய விட்டு தூக்கிருவேன்னு" சொல்ல, இந்த பொண்ணுக்கு கடுப்பா இருக்கு. எப்படியாட்டி ஹீரோயின பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறா. இங்கே ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயினோட நெனப்பு எல்லாமே ஹீரோ கட்டி புடிச்சு கிஸ் குடுத்துருப்பான்ல, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்க ஃப்ரெண்டு கேட்குறா, "உனக்கு என்னாச்சு? அப்பதை வச்சு சோகமாவே இருக்கன்னு சொல்லிட்டே இருக்க." இவ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஆஃபீஸ்ல மேனேஜர் எல்லாருமே வராங்க. அப்போ மேனேஜர் சொன்னாங்க, "இங்க பாருங்க, நம்ம ஆஃபீஸ்ல வேலை செய்ற மாடல் பையனையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கேன். அவன் வருவான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு பதட்டமாகுது. ஹீரோ உள்ளக்க வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கான். அங்கருந்து ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து உட்காருங்கன்னு சொல்ல, அவன் அப்படி பார்த்துட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் உட்கார்றான். அப்படியே அவளோட கையையும் புடிச்சிட்டே இருக்கான். இவ வந்து கைய தள்ளி விட்டுட்டே இருக்கா. இருந்தாலும் ஹீரோ, "நீ என்னனாலும் பண்ணிக்கோ. உன்னோட கைய விடமாட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே கைய டைட்டா இறுக்கி புடிச்சிட்டே இருக்கான். எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு வேணுக்குனே ஹீரோயின் கிட்ட, "ஆமா சாரா, நான் கேள்விப்பட்டேன். நீ ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ பார்ல வேலை செஞ்சியாமே? பார்ல வேலை செய்றவங்க எல்லாருமே குட்ட பாவாடை போட்டு, பசங்க கூட அந்த மாரி, இந்த மாரிலாம் இருப்பாங்களாமே. நீயும் அப்படி இருந்தியான்னு" சொல்லிட்டு வேணுக்குனே ஹீரோயின கேலி பண்ற மாரி பேசிட்டே இருக்கா. கூக்கு கடுப்பாகுது. "ஆமா நீ என்ன பேசிட்டு இருக்க? சாராவ பத்தி இனிமே ஏதாட்டு தப்பா பேசுனேன்னா அவ்வளதான்னு" சொல்ல, மறுபடியும் அந்த பொண்ணு, "நான் என்ன தப்பாவா கேட்டேன்? சொல்லு சாரா, அப்போ குட்ட பாவாடை போட்டு என்னலாம் பண்ணேன்னு" கேட்க, நம்ம ஹீரோ அந்த பொண்ண ஒரு உதைக்கலான்னு போறான். ஆனா நம்ம ஹீரோயின் கைய டைட்டா புடிச்சுட்டு, "நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட, "ஆமா, ஆமா. பார்ல நெறைய பேர் இருந்தாங்க. ஆனா எல்லாருமே நான் அடிச்சு துவைச்சு எடுத்துட்டேன். உன்னையும் சேர்த்து துவைச்சு எடுக்கணும்னா சொல்லு. நான் துவைச்சு எடுத்துடுறேன்னு" சொல்ல, இந்த பொண்ணு வாய மூடிக்கிட்டா. இப்போதான் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. ஹீரோயின் தன்னோட கைய எடுக்கலான்னு போகும்போது, ஹீரோ மறுபடியும் டைட்டா கைய புடிச்சுட்டு அப்படி பேசிட்டே இருக்கான். மேனேஜர் வந்து ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, "நீ ரொம்ப அழகான பையனா இருக்க. பேசாம ஏதாட்டு படம் நடி. கண்டிப்பா நீ ஒரு பெரிய ஸ்டார் ஆயிரலான்னு" சொல்ல, இவன் அப்படியே யோசிச்சுட்டு, "இல்ல, இல்ல எனக்கு அந்த வேலைலாம் வேண்டாம். நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்ததே எனக்கு புடிச்ச பொண்ண லவ் பண்றதுக்காக தான்" சொல்ல, மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே, "என்னடா சொல்ற? இந்த ஆஃபீஸ்ல நீ ஒரு பொண்ண லவ் பண்றியான்னு" கேட்க, "ஆமா. இந்த ஆஃபீஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச பொண்ணு இருக்கா. ஆனா அது யாருன்னு சொல்ல மாட்டேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு இங்க பதட்டமாயிருது. கைய விடு விடுன்னு சொன்னாலும் ஹீரோ விடுற மாரியே இல்ல. கடைசில ஹீரோயினுக்கும் லவ் வந்துட்டு போல இருக்கு. அப்படியே அவளே ஹீரோவோட கைய புடிச்சிட்டே இருக்கா. 2 பேருமே பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. ஒரே ரொமான்ஸ் தான். இது எல்லாத்தையுமே கு பார்த்துடுறான். குக்கு கடுப்பாயிருது. கு வெளிய வந்து நேரா ஹீரோ கிட்ட, "இங்க பாருடா, நீ சின்ன பையன். அவள விட்டுரு. சாரா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் அவ நல்லா வாழ முடியும். உன்கிட்ட என்ன இருக்கு? பணம் இருக்கா? காசு இருக்கா? வேலை இருக்கா? ஆனா என்கிட்ட எல்லாமே இருக்கு. அவ உன்னோட மூத்த பொண்ணு. அவள விட்டுட்டு போயிருன்னு" சொல்ல, இவன் கடுப்பாகி, "இங்க பாரு, என்னோட சாராவ நான் பார்த்துக்கிறேன். பணம் தானே நான் சம்பாதிச்சுக்கிறேன். இனிமே என்கிட்ட பேசாதன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டான்.
ஹீரோயினுக்கு அடுத்த நாள் மேனேஜர் ஓடி வந்து, "உனக்கு ப்ரமோஷன் குடுக்க போறேன். அதுக்கு உன்னோட ஃபுல் பாடி செக்கப் வேணும். நீ செக் மட்டும் பண்ணிட்டு வா. நான் உனக்கு ப்ரமோஷன் குடுத்துடுறேன்னு" சொல்ல, இவ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ப்ரமோஷனுக்கு செக் பண்றா. டாக்டர் ஓடி வந்து, "ஏம்மா உனக்கு கேன்சர் இருக்குமா? அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. சீக்கிரம் ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணணும்னு" சொல்ல, இவ அப்படியே உடைஞ்சு போயிட்டா. "என்னது? எனக்கு கேன்சரா? நான் நல்லா தானே சாப்பிட்டேன்னு" சொல்ல, "அதெல்லாம் கேன்சர் எதனால வருதுன்னே தெரியாதும்மா. இனிமே நீ பத்திரமா இருக்கணும்னு" சொல்ல, ஹீரோயின் மனசு உடைஞ்சு அப்படியே வெளிய போய் நிக்கிறா. ஹீரோ படிச்ச ஸ்கூல்ல இருந்து, "ஹலோ, நீங்க தான் அவனோட தம்பியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க தம்பி நல்லா படிப்பான். அது மட்டும் இல்லாம அவன் தான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் மார்க்கு. ஆனா அவன் ஏதோ ஒரு சின்ன காலேஜ்ல போய் படிக்க போறான்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு புடிச்ச பொண்ணு இங்க யாரோ இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவன் வெளிநாட்டுக்கு போய் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். நீங்க தான் எப்படியாட்டும் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். தன்னோட காதலுக்காக அவனோட வாழ்க்கைய விட்டுற போறான். நீங்க எப்படியாட்டும் புரிய வைங்கன்னு" சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்கா. ஹீரோ ஃபோன் பண்ணி, "இங்க பாரு சாரா, எப்போ வீட்டுக்கு வருவ? நான் என்னோட மனசுல இருக்க எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லணும்னு" சொல்ல, "நான் இப்போ வருவேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுறா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோ ஓடி போய், "சாரா நீ வந்துட்டியா? இங்க வான்னு" சொல்லிட்டு கைய புடிச்சு உட்கார வச்சுட்டு, "இந்தா, இவ்ளோ மாசமா நான் சம்பாதிச்ச பணம் எல்லாமே உனக்கு தான். என்னோட பாட்டியோட இன்சூரன்ஸ் மணி எல்லாமே வந்துட்டு. இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோடி. அது மட்டும் இல்லாம நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். எனக்கு 18 வயசு முடிஞ்சுட்டு, நான் இனிமே நல்ல வேலைக்கு போய் உன்ன நல்ல ராணி மாரி பார்த்துப்பேன். தயவு செஞ்சு என்ன காதலியேன்னு" கேட்க, இவ கைய தட்டி விட்டுட்டு, "இல்ல இல்ல, நான் உன்ன காதலிக்க மாட்டேன். உனக்கு நல்ல பொண்ணா கிடைப்பான்னு" சொல்ல, "எனக்கு உன்ன விட நல்ல பொண்ணு யாருமே வேண்டாம். எந்த பொண்ணு வந்தாலும், ஏன் மகாராணியே வந்தாலும் நான் உன்ன மட்டும் தான் காதலிப்பேன்னு" சொல்லிட்டு பட்டுன்னு கிஸ் குடுத்துட்டான். ஹீரோயின் தள்ளிவிட பார்த்தாலும், இவன் மறுபடியும் மறுபடியும், "இல்ல நான் உன்ன விடமாட்டேன். நீ எனக்கு வேணும்னு" சொல்லிட்டு கிஸ் குடுத்துட்டே இருக்கான். இவ தள்ளிவிட்டு ரூம்குள்ள போய் அழ ஆரம்பிச்சுட்டா. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்குள்ள போய் தன்னோட மேனேஜர் கிட்ட, "இதுக்கு மேல நான் இந்த ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். எனக்கு கேன்சர். நான் இனிமே வேலைய விட்டு போறேன்னு" சொல்ல, இருந்தாலும் மேனேஜர், "இனிமே என்ன ஒரு அக்கா மாரி நெனச்சுக்கோ. எந்த ஹெல்ப்னாலும் வேணும்னு கேளு. நான் உனக்கு நல்லாவே செய்றேன்னு" சொல்லிட்டு வழி அனுப்பி விடுறாங்க. கரெக்ட்டா கு வந்து, "சாரா எங்க போற? நான் கேள்விப்பட்டேன் உனக்கு கேன்சராமே. பேசாம என் கூட வந்துரு. நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, "இங்க பாரு கு, நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. உனக்காக ஒரு நல்ல பொண்ணு காத்துட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம எனக்கு கேன்சர் விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லிறாத. தயவு செஞ்சு என்னோட தம்பிகிட்ட சொல்லிறாதன்னு" சொல்ல, கு சிரிச்சுக்கிட்டே, "சாரா, உண்மைய சொல்லப்போனா உன்னோட தம்பிய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்னா உன்னை மாரி ஒரு பொண்ணு அந்த தம்பிய அக்கறையா பார்த்துக்கிறா பாத்தியா? ச்சே! அந்த இடத்துல நான் இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். பரவால்ல. இப்பவும் எனக்கு ஒரு சான்ஸ் குடேன். ஐ லவ் யூ சாரா. நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, "இல்ல வேண்டாம். நான் கண்டிப்பா உன்ன லவ் பண்ண மாட்டேன். என் மனசுக்குள்ள வேற யாரோ இருக்கிறாங்க. சரி அதெல்லாம் விடு. நான் வந்து உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன். அத மட்டும் செய்வியான்னு" சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்ப கேட்குறா. அதாவது நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு, ஹீரோ பார்க்குற மாரி நேரா குவ கட்டி புடிச்சு கிஸ் எல்லாமே குடுக்குற மாரி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுக்குள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் கு கேட்குறான், "உனக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா ஹீரோ வெளிய தான் நிப்பான்னு." "அதுவா, நான் எப்பலாம் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வரேனோ, அதே மாரி ஆஃபீஸ விட்டு வீட்டுக்கு வரேனோ, அப்பலாம் இவன் வந்து எப்பவுமே வெளிய தான் நிப்பான். நான் அத பார்த்துருக்கேன். ஆனா எப்பலாம் என்ன பார்க்குறானோ, அப்பலாம் மறைஞ்சிருப்பான். ஏன்னா எனக்கு தெரியக்கூடாதுன்னு. மழையில கூட எனக்காக நனைஞ்சிட்டே இருப்பான். எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் அவன் கண்டிப்பா வெளிய இருப்பான்னு நெனச்சேன். அதே மாரி இருந்திருக்கான்னு" சொல்ல, குக்கு இப்பதான் ரொம்ப பெருமையா இருக்கு. "சாரா, நான் இவ்ளோ நாளும் அவன் விளையாட்டு பையன். 18 வயசு தான் ஆகுது. அவன் எப்படி உன்ன நல்லா பார்த்துப்பான், உன்ன விரும்புவான்னு நெனச்சேன். ஆனா அவன் தான் உன்ன உண்மையாவே விரும்பியிருக்கான். அவன் ரொம்ப நல்ல பையன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். ஹீரோயின் உள்ளுக்கு போகும்போது, ஹீரோ அப்படி ஓடி போய் அவளோட கைய புடிச்சுட்டு, "சாரா எங்க கிளம்புறன்னு" கேட்க, "அதுவா, நான் குவ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இனிமே நான் இந்த வீட்ல தங்க மாட்டேன். கு கூட தான் தங்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு வாடகை எல்லாமே நானே மாசம் மாசம் குடுத்துடுறேன். உனக்கு எப்போ நல்ல வேலை கிடைக்குதோ அப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்பு. நான் இங்கேருந்து போறேன்னு" சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போக போறா. மறுபடியும் கையை பிடிச்சிட்டு, "சாரா என்னை விட்டு போயிடாத. அப்படி அந்த கு கிட்ட என்ன இருக்கு? நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டி. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. அப்படியே நீ கு கிட்ட தான் இருக்கணும்னா பரவாயில்ல. நீ இந்த வீட்லயே இரு. என் கூடயே இருந்தா மட்டும் போதும். நான் உன்னை டெய்லி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்னை விட்டு போயிடாதன்னு" சொல்ல, சாராக்கு அழுக அழுகையா வருது. "இல்ல நான் போக போறேன்னு" சொல்லிட்டு கிளம்ப போறா. இவன் பின்னாடியே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, "சாரா, என்னை விட்டு நீ தனியா இருந்துருவியா?
ப்ளீஸ் என்னை விட்டு போகாதன்னு சொல்ல, நீ யாருடா? நீ எதுக்கு என்ன தடுத்து நிப்பாட்டுற? நீ என்னோட வாழ்க்கையில எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு, ஏற்கனவே ஒரு அக்ரீமெண்ட் பேப்பர் வச்சிருந்தான்ல, அத எடுத்து கிழிச்சு போட்டுட்டா. ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போச்சு. ஒரு மாரி அழ ஆரம்பிச்சுட்டான். வெளிய சாரா குவோட கார்ல ஏறி போறா. ஹீரோ இத பார்த்துட்டு, "சாரா நின்னு, என்ன விட்டு போயிறாத. தயவு செஞ்சு என் கூட வான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போறான். ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டே இருக்கா. இப்போ கு கார்ல வச்சு கண்டிப்பா ஹீரோக்கு ஒரு நாள் எல்லா விஷயமும் தெரியும். அப்ப என்கிட்ட தான் வந்து நிப்பான். நான் என்ன சொல்றேன்னு கேட்க, உடனே ஹீரோயின் ஒரு கார்ட கையில குடுத்துட்டு, "இங்க பாரு. ஒருவேளை ஹீரோ என்ன தேடி வந்தான்னா, நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் மட்டும் சொல்லு. இந்த கார்ட அவன்கிட்ட குடுத்துரு. இதுல நெறைய பணம் இருக்கு. எவ்வளோனாலும் எடுத்துக்க சொல்லுன்னு" சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஆக்டர் ஆயிட்டான். எல்லாருமே அவன புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட மனசுல இன்னுமே ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா. அவனோட கையில அவார்ட வாங்கிட்டு, "சாரா எங்கேயாட்டு நின்னு என்ன பார்த்துட்டு தானே இருப்ப. தயவு செஞ்சு என்ன பாருடின்னு" சொல்லிட்டு அப்படியே சோகமா இருக்க, இங்கே ஹீரோயின் ஒரு புதுசா காஃபி கடை வந்து ஆரம்பிச்சிட்டா. அங்க இருக்கும்போது கூட நம்ம ஹீரோவோட நியூஸ டிவில கேட்டுட்டே இருப்பா. அதாவது அவன் அவார்ட் வாங்குனாலும் சரி, ஏதாட்டு ஃபங்ஷனுக்கு போனாலும் சரி, எல்லாத்தையுமே டிவில பார்த்து ரசிச்சுட்டே இருப்பா. அப்பதான் ஒரு நாள் கு போய் பார்க்க போறான். "என்ன சாரா நல்லா இருக்கியா? உன்னோட ஆப்ரேஷன் எல்லாமே சக்சஸ் ஆயிட்டான்னு" கேட்க, "ஆமா, என்னோட ஆப்ரேஷன் எல்லாமே நல்லா ஆயிட்டுன்னு" சொல்லிடுவா. உடனே கு, "அப்ப என்ன, நீ பேசாம உன்னோட ஹீரோவ பார்க்க போலாம்லன்னு" கேட்க, "இல்ல, அவன் இப்போ ஒரு பெரிய ஆக்டரா இருக்கான். அவனுக்கு புடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு" சொல்ல, கு சிரிச்சுக்கிட்டே, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ வெளிநாட்டுக்கு போனல்ல, அடுத்த மாசமே உனக்கு கேன்சர்ன்னு விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட வந்தான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? என்னோட கால்லயே விழுந்துட்டான். தயவு செஞ்சு என்னோட சாரா எங்க போயிருக்கான்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருந்தான். எனக்கும் மனசு கேட்கல. ஒரு வழியா சாரா வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உன்னை எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிச்சிட்டான். பார்க்கவே பாவமா இருந்துச்சுன்னு" சொல்ல, "பரவாயில்ல, அவன் என்ன தேடினாலும் பரவாயில்ல. அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் காத்துட்டு இருக்குன்னு" ஹீரோயின் சொல்றா. இங்கே ஹீரோ தன்னோட மேனேஜர் கிட்ட, "நான் சொன்ன மாரி தேடினீங்களா இல்லையா? என்னோட சாரா கிடைச்சாளா இல்லையான்னு" கேட்க, "சார் எல்லா இடத்துலயுமே தேடியாச்சு. சாரா இன்னுமே கிடைக்கல. நாங்க இன்னுமே தேடிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒரு பெரிய பட வாய்ப்பு தேடி வந்திருக்கு. நீங்க சீக்கிரமாவே அந்த படத்துல நடிங்கன்னு" சொல்ல, ஹீரோ வேண்டான்னு சொல்லிட்டான். "எனக்கு முதல்ல சாராவை தேடுறது மட்டும் தான் முக்கியமான விஷயம். வேற எந்த படத்துலயுமே நான் நடிக்க மாட்டேன்னு" சொல்ல, மேனேஜர் கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிட்டா, "சார், இந்த டைரக்டர் உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு ஒரு படம் தானே நடிச்சு கொடுங்கன்னு" சொல்ல, இவனும் ஓகே சொல்லிட்டா. மேனேஜர் என்ன சொல்றான்னா, "சார், அந்த படத்துக்கு நடிக்கிறதுக்காக நீங்க ஒரு மாசம் ஒரு ஊர்ல போய் தங்கணும். அந்த ஊர்ல எப்படிலாம் இருக்கணும்னு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா படத்த ஆரம்பிச்சிடலான்னு" சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போறான். ஹீரோ அப்படியே ஸ்டைலா மாஸ்க்கு, கண்ணாடி எல்லாத்தையுமே போட்டு ஸ்டைலா நடந்து போறான். அங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அப்படியே ஒரு ரூம்குள்ள போறான். அங்க பாட்டி வந்து, "எங்க ஹோட்டல்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ ரொம்ப அழகா இருக்கா தெரியுமா? நீங்க வேணும்னா அவங்க கிட்ட போய் பேசுங்க. ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு" சொல்ல, இவ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "ஒண்ணும் வேண்டாம் ஆன்ட்டின்னு" சொல்லிட்டு அந்த காஃபி கடைக்கு போறான். அங்க வேலை செய்ற பொண்ணு ஹீரோக்காக காஃபி, டீ எல்லாமே போட்டு குடுத்துட்டு, "எங்க மேனேஜர் இன்னும் வரல. நீங்க காஃபி குடிங்கன்னு" சொல்லிட்டு வேலைய பார்க்க போறா. அங்க நெறைய பசங்க வந்து ஹீரோயினுக்காக ப்ரப்போஸ் பண்றதுக்காக, "இந்தா, இந்த பூவ உன்னோட மேனேஜர் கிட்ட குடுத்துரு. இந்த கிஃப்ட்டையும் உன்னோட மேனேஜர் கிட்ட குடுத்துருன்னு" சொல்லிட்டு அழகழகான பசங்க வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்க, இந்த பொண்ணு ஓடி போய், "ஒண்ணும் இல்ல சார். எங்க மேனேஜர் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனால தான் நெறைய பசங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு போறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு கிளம்புவா. அதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு, அவனோட கூலிங் கிளாஸ தெரியாம வச்சுட்டு போயிருவான். கரெக்ட்டா அங்க ஹீரோயின் எல்லாத்தையுமே பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் இருக்கும். ஹீரோயின் ஓடி போய் அந்த கூலிங் கிளாஸ குடுக்கலான்னு சொல்லிட்டு, "சார், இங்க பாருங்க, உங்க கூலிங் கிளாஸ விட்டுட்டு போயிட்டீங்கன்னு" சொல்ல, ஹீரோக்கு அப்படியே ஹார்ட் பீட்டே நின்னு போயிரும். "என்னடா, இந்த குரல எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்னு" சொல்ல, ஹீரோயின் மறுபடியும் கத்தி, "ஏங்க, உங்களோட கண்ணாடிய விட்டுட்டு போயிட்டீங்கன்னு" சொல்ல, அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு. நம்ம ஹீரோ ஓடி போய் ஹீரோயின டைட்டா கட்டி புடிச்சு, "ஒரு வழியா நான் கண்டுபிடிச்சுட்டேன். இனிமே நான் உன்ன விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கா. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஃபுல் பாடி செக்கப் பண்ண சொல்றான். அதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணிட்டு, "இப்போதைக்கு அவங்களுக்கு கேன்சர் எல்லாமே போயிட்டு, ஆனா மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு" சொல்ல, "ஓகே டாக்டர், நான் எவ்வளோ செலவானாலும் நான் என்னோட சாராவ பார்த்துக்கிறேன். நான் எப்பவுமே உங்ககிட்ட செக்கப் கூப்பிட்டு வரேன்னு" சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. ஹீரோயின் கைய விட்டுட்டு, "நீ இப்ப வீட்டுக்கு போ. நானும் கிளம்புறேன்னு" சொல்ல, "எங்க போணும்? இங்க பாரு. இப்போ நீ என் கூட வரியா? இல்லன்னா நானே உன்ன தூக்கிட்டு போகவான்னு" கேட்க, "என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லையேன்னு" ஹீரோயின் கேட்குறா.
அதுவா? நீ எப்ப பார்த்தாலும் என்ன ஏமாத்திட்டு என்ன விட்டுட்டு போறல்ல, அதனால தான். இப்பலாம் நான் அப்படி கிடையாது. என்ன இன்னுமே சின்ன குழந்தையா நெனச்சிடாத, வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். அதுக்கப்புறம் அப்படியே சோஃபால உட்காந்துட்டு, "இங்க பாரு சாரா, எனக்கு தூக்கம் வருது. நான் நைட்டு இங்க தான் தூங்க போறேன்னு" சொல்லிடுறான். இவளுக்கு கடுப்பாயிட்டு, "என்ன இப்படிலாம் பேசுற? போ உன்னோட வீட்டுக்கு போன்னு" சொல்ல, "இல்ல இல்ல நான் எங்கேயுமே போறதா இல்ல. என்ன என்னை விட்டு மறுபடியும் தப்பிச்சு போயிடலான்னு நெனைக்கிறியா? நான் இங்கே தான் இருப்பேன். நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோன்னு" சொல்ல, ஹீரோயின் கடுப்பாகி ரூம்குள்ள போய் தூங்குறா. ஆனாலும் அவளுக்கு மனசு கேட்கல. ச்சே! அவன் சோஃபால படுத்திருக்கான். ஒருவேளை காய்ச்சல் ஏதாட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்வைய எடுத்து போத்தி விடுறா. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோக்கு கெட்ட கனவு வருது போல இருக்கு. அப்படியே கத்துறான். உடனே ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்துருக்காளா. இவன் முழிச்சு பார்க்கும்போது, "சாரா நீயா? உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீ இது முடிய என்ன மிஸ் பண்ணியா? அது மட்டும் இல்லாம ஏதாட்டு நினைச்சு டென்ஷன் ஆனியான்னு" கேட்க, "இல்ல நான் நல்லா தான் இருந்தேன். எத பத்தியும் யோசிக்கலன்னு" சொல்ல, ஹீரோ அப்படியே பார்த்துட்டு, "இங்க பாரு நான் ரொம்ப யோசிச்சேன். என்னெல்லாம் யோசிச்சேன்னு தெரியுமா? நீ உயிரோட இருக்கியா? செத்து போயிட்டியா? இல்லைன்னா எங்கேயாட்டு இருக்கியா? நல்லா தான் இருக்கியா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? உன் கூட யாராட்டும் இருந்து உன்னை பார்த்துக்கிறாங்களா? இல்லைன்னா தனியா இருக்கியான்னு எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத. அது மட்டும் இல்லாம நீ யோசிக்கவே இல்லைல்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு. நீ ஒரு சுயநலவாதின்னு சொல்ல, ஆமா நான் சுயநலவாதி தான். நீ படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனா ஹீரோ, நீ சுயநலவாதியா இருந்தாலும் கூட பரவாயில்ல. என்னால உன்னை விட்டு போக முடியாது சாரா. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். காலையில ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறா. அங்க ஹீரோ இல்ல. ஒரு வழியா அவன் கிளம்பிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு சோகமா கதவு தொறக்கிறா. அங்க ஒரு பொண்ணு, "மேடம் உங்க வீட்டுக்கு இந்த லக்கேஜ் கொண்டு வந்து வைக்க சொன்னாங்க. இந்தாங்க புடிங்கன்னு" சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. யாரு லக்கேஜை கொண்டு வைக்க சொன்னா? இங்க பாருங்க, நீங்க தப்பான அட்ரஸுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோ பின்னாடி இருந்து வரான். மேடம் அந்த லக்கேஜ் என்னோட லக்கேஜ் தான். இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கு. இங்க என்ன பண்ற? நீ இன்னுமே வெளியே போலியா? இங்கேருந்து கிளம்புடான்னு சொல்ல, நான் இங்கேருந்து போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்கான். உடனே ஹீரோயின் கேட்குறா, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காக இந்த வீட்டில் தங்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்க, ஹீரோ அப்படியே பக்கத்துல போய், எதுக்காகன்னு உனக்கு தெரியாது? நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல போயிட்டே இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டா. ஹீரோ மனசுக்குள்ள, "ஏ சாரா, நீ என்னதான் லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இரு இரு, உன்னோட வாயிலேயே சொல்ல வைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணு வேலை பார்க்குறால, அவளுக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்து, "இங்க பாரு, உன்னோட மேனேஜர் யாரையாட்டும் லவ் பண்ணியிருக்காங்களா? யாரையாட்டும் லவ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு" கேட்க, இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, "ச்சே ச்சே, எங்க மேனேஜர் இது முடிய யாரையுமே லவ் பண்ணது கிடையாது. ஆனா என்னோட மேனேஜரை தான் நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னோட மேனேஜர் மனசுல யார் இருக்காங்க தெரியுமா? நீங்க தான். எதுக்காகனா, என்னோட மேனேஜர் நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட முகமே மாறி போச்சு. அதே மாதிரி இப்போதான் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட மேனேஜர் உங்கள தான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றாங்கன்னு" சொல்ல ஹீரோக்கு சந்தோஷமாயிட்டு, "ஆமா உன்னோட மேனேஜர் என்ன தான் லவ் பண்றா. ஆனா அத சொல்ல மாட்டேங்கிறா. அவளோட லவ்வை என்கிட்ட சொல்ல வைக்கிறதுக்கு எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியான்னு" கேட்க, இந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டா. நேராக தன்னோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, "சாரா மேடம், சாரா மேடம், இங்கே தான் அந்த ஹீரோ வந்தாங்க. ஆனால் அவங்க நல்லா குடிச்சிட்டு எங்கேயோ போய் விழ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் போதையில் இருக்காங்க. சீக்கிரம் போய் காப்பாத்துங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் இந்த விஷயத்தை கேட்டு நேராக ஹீரோவை பார்க்க ஓடி போகிறா. அங்கே ஹீரோ பீச்சு பக்கம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு, "சாரா வந்துட்டியா? எனக்கு நல்லாவே தெரியும் நீ இங்கே தான் வருவேன்னு. வா பக்கத்துல வா, நம்ம 2 பேருமே பேசலான்னு" சொல்லி கூப்பிடுறான். இவளும் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. ஒரு கேம் விளையாடுறாங்க. எந்த கையில சாக்லேட் இருக்கோ அது கண்டுபிடிச்சவங்க தான் ஏதாட்டி கேள்வி கேட்கணும் போல இருக்கு. நம்ம ஹீரோ தான் கண்டுபிடிக்கிறான். முதல்ல என்ன கேள்வி கேட்குறான்னா, "சாரா, நீ என்ன லவ் பண்றியான்னு" கேட்க, அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "என்ன முழிக்கிற? நீ ஒரு பதிலுமே சொல்ல வேண்டாம். எனக்கு பதில் என்னதுன்னு நல்லாவே தெரியும். ஓகே ஓகே, மறுபடியும் விளையாடலாமான்னு" சொல்லிட்டு சாக்லேட்டை கையில காமிக்க ஹீரோயின் தான் தோத்து போறா. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல போய், "சாரா, நான் தான் மறுபடியும் உன்கிட்ட கேள்வி கேட்கணும். இன்னுமே நீ என்ன தானே லவ் பண்ணிட்டு இருக்க? சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கா. அது வந்து, "ஏய் லூசு, இதுவும் நீ சொல்ல வேண்டாம். எல்லாமே எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோ ஹீரோயினோட கைய புடிச்சு, "வா போலான்னு" சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் பக்கத்துல போய், "இப்ப மட்டும் சொல்லு, நீ இன்னுமே என்ன தானே லவ் பண்ற? உண்மைய சொல்றியா இல்லையான்னு" கேட்க, "இப்ப அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இங்க பாரு, நான் உன்னோட பெரிய பொண்ணு. நீ என்ன விட்டுருன்னு" சொல்ல, "அதெல்லாம் விட முடியாது. நீ என்ன லவ் பண்ற தானே? அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா?
ஒருவேளை நீ வெளிநாட்டுல வேற ஏதாட்டும் ஒரு பையன லவ் பண்ணி, காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவால்ல. ஏன்னா, நீ நல்லா இருந்தா போதும்னு நெனச்சேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ஒருவேளை நீ கல்யாணமே பண்ணியிருந்தாலும், உனக்கு டைவர்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் மறுபடியும் உன்ன கல்யாணம் பண்ணியிருப்பேன். எதுக்காக தெரியுமா? என்ன விட இந்த உலகத்துல யாருமே உன்ன நல்லா பாத்துக்க முடியாது. யாருமே. அதனால ஐ லவ் யூன்னு சொல்லுடி. ஐ லவ் யூன்னு சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்க, இவ அப்படியே பார்த்துட்டே இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோ கட்டி புடிச்சு கிஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டான். 2 பேருமே ரொமான்டிக்கா கிஸ் குடுத்துட்டே இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு போறாங்க. 2 பேருமே டைட்டா கட்டி புடிச்சு கிஸ் குடுத்துட்டே இருக்காங்க. ஒரு வழியா 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிஞ்சுட்டு, காலையில ஹீரோ முழிச்சு பார்த்துட்டு, அப்படியே ஹீரோயினுக்கு பாசமா கிஸ் குடுத்துட்டு, அவனோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பேசுறான். "இங்க பாருங்க, நேத்து நானும் சாராவும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நீ அந்த ஃபோட்டோவ எல்லாத்தையுமே அழின்னு சொல்ல, இப்பதான் மேனேஜருக்கு சந்தோஷமா இருக்கு. என்னது? இந்த பொண்ணா? அப்ப அந்த பொண்ணு கிடைச்சிட்டாளான்னு சொல்ல, ஆமா, ஆமா. நான் தேடிட்டு இருந்த பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்லவும், மேனேஜர் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின தேடி தான் நம்ம ஹீரோ வெளிநாட்ல ஃபுல்லா சுத்திட்டு இருப்பான். அப்ப மேனேஜர் பார்த்து, "சார், சார் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு படத்துல நடிங்கன்னு" சொல்ல, ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்லுவான். அப்போ மேனேஜர் சொல்லுவான், "இங்க பாருங்க சார், நீங்க மட்டும் ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ப்ளீஸ், ப்ளீஸ் நீங்க இந்த ஒரு படத்துல மட்டும் நடிங்கன்னு" சொல்ல, ஹீரோ மனசுக்குள்ள, "நான் ஒரு வேளை பெரிய ஸ்டார் ஆயிட்டேன்னா, என்ன சாரா பாப்பா. கண்டிப்பா சாரா பார்த்துட்டு என் கூட ஓடி வருவான்னு" சொல்லிட்டு ஓகே சொல்லியிருப்பான். மேனேஜர் இதெல்லாம் நெனச்சுட்டு, "பாஸ் உங்கள நெனச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசாம உங்களோட ஆள் கூட போய் சந்தோஷமா இருங்கன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டான். இங்க வந்து நம்ம ஹீரோக்கு வில்லன தான் காமிக்கிறாங்க. இவன் யாருன்னு தெரியுதா? ஸ்கூல் படிக்கும்போது எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவான்ல ஜியாங்கு. ஜியாங்கும் ஒரு பெரிய ஆக்டர் ஆயிட்டான். இப்பவும் ஜியாங்க்கு ஹீரோவ புடிக்காது. மேனேஜர் ஓடி வந்து, "சார், ஹீரோக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம அந்த வதந்திய பரப்பி விட்டோம்னா, ஹீரோக்கு பெரிய படம் எல்லாமே கிடைக்காதுன்னு" சொல்ல, இவனும் ஓகே சொல்லிட்டான். இவனுக்கு எப்படியாட்டும் ஹீரோவ பழி வாங்கணும்னு ரொம்ப ஆசை போல இருக்கு. காலையில நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்க்குறா. அவளுக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது. ஆனா ஹீரோ கன்னத்துல கைய வச்சுட்டு ஹீரோயின ரசிச்சு பார்த்துட்டு, "குட் மார்னிங். என்ன முழிச்சிட்டியா?" "இல்ல, இல்ல உன்ன விடமாட்டேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் பெட்ஷீட்ட போத்திட்டு அப்படி என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊத்திட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு, "டார்லிங் என்ன பண்ற? ஓ செடிக்கு தண்ணி ஊத்துறியா? இன்னுமே என்னால நம்பவே முடியல தெரியுமா? நீ கடிச்சது இன்னுமே எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு" சொல்ல, "ஆமாமா இதெல்லாம் உண்மைதான்னு" சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேலை பார்க்கும்போது, நம்ம ஹீரோ அப்படியே பெஞ்சில உட்காந்துட்டு, "ஏய் இங்க வான்னு" சொல்லிட்டு அப்படியே டைட்டா கட்டி பிடிச்சு கிஸ் குடுக்குறான். மறுபடியும் நம்ம ஹீரோயின் வேலை பார்க்கும்போது, கைய பிடிச்சு இழுத்து மறுபடியும் கிஸ் குடுத்துட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "டேய் என்ன விடுடா, என்ன வேலை பார்க்க விடுடான்னு" சொல்ல, "இல்ல, இல்ல இது மட்டும் போதாது. உன்ன வச்சு நான் என்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? வா போலான்னு" சொல்லிட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு போய், அங்க வான வேடிக்கை எல்லாருமே வெடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, "ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் காஃபி கடைக்கு வேலைக்கு போயிருக்கா. அவளுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாமே வந்திருக்கு. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது, ஹீரோ ஓடி வந்து, "அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே எடுக்காத. என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நம்ம 2 பேருமே காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. உன்னை ஏதாட்டு கஷ்டப்படுத்துறதுக்காக ஏதாட்டு தப்பான கிஃப்ட்ட அனுப்பி வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நாள் மட்டும் இந்த காஃபி கடையை தொறக்காதன்னு" சொல்ல, இவளும் ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அந்த கிஃப்ட்டை எல்லாத்தையுமே ஹீரோ குப்பைத்தொட்டியில போட்டுடுறான். ஒரு ஆள் அந்த கிஃப்ட்டை திறந்து பார்க்குறாங்க. அது உள்ளுக்க பயங்கரமான 8 கால் பூச்சி, அப்புறம் எலி, எல்லா பொம்மையும் இருக்கு. பார்த்தாலே பயமா இருக்கு. இப்போ ஹீரோ வீட்டுக்கு போய் ஃபோன் எடுத்து பேசுறான் தன்னோட மேனேஜர் கிட்ட. அந்த ஃபோட்டோவை யார் லீக் பண்ணான்னு கேட்க, மேனேஜர் எல்லா உண்மையும் சொல்றாங்க. எல்லாமே உன்னோட ஃப்ரெண்டு ஜியாங் தான் சொல்ல, இவனுக்கு கடுப்பாயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜியாங்கை ஃபோன் பண்ணி, "என்ன ஹீரோ, நான் தான் தப்பு தப்பா ஃபோட்டோ எல்லாத்தையுமே எல்லாருக்குமே அனுப்பிவிட்டேன். இப்போ அதிலிருந்து என்னால மட்டும் தான் உன்னை காப்பாற்ற முடியும். அதுக்கு பதிலா நீ இப்போ ஒரு படம் நடிக்க போறல, அந்த படத்தை எனக்கு விட்டு தந்துரு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையுமே நான் அழிச்சிடுறேன்னு" சொல்ல, இவன் சிரிச்சுக்கிட்டே, "ஓகே நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன். முதல்ல நான் ஊருக்கு வந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துடுறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோகமா தனியா போய் நிக்கிறா. ஹீரோ பக்கத்துல போய், "என்னாச்சு? நான் பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டியா? இப்ப என்ன பண்ண போற? மறுபடியும் என்னை விட்டு எங்கேயாட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கலான்னு நினைக்கிறியா? இங்க பாரு அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னை விட்டு ஓடி போன அவ்வளோதான்.
நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீ எதுக்காக என்னை விட்டு போகணும்னு நினச்ச? தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, உடனே ஹீரோயின் ஒரு சின்ன கதைய சொல்றா. அதாவது, எங்க அம்மாக்கு சின்ன வயசுலேருந்தே எங்க அப்பான்னா பிடிக்காது. ஆனா எங்கள பெத்துட்டாங்கல்ல, எங்களுக்காக வாழணும்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு எங்களுக்காக இருந்தாங்க. ஆனா எங்க அம்மா சாகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னால தான் அவங்களோட வாழ்க்கையே கெட்டு போச்சு சொன்னாங்க. அதிலிருந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன். யாருக்குமே பாரமாவும், தொந்தரவாவும் இருக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். அதனால தான் நான் உன்ன விட்டு போனேன்னு சொல்ல, ஹீரோ அப்படி சிரிச்சுக்கிட்டே, "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? ஓ! நீ எனக்கு பாரமாயிருவியா? அதனால தான் என்ன விட்டு போனியா? நீயே ஏதாட்டு நெனச்சுக்க வேண்டியது. நீயே அது கரெக்ட்டுன்னு நெனச்சு எல்லாத்தையுமே செஞ்சிட வேண்டியது. இதுக்கு மேல ஏதாட்டு செஞ்சா அவ்வளதான். நீ என்ன விட்டு எங்கேயுமே போகக்கூடாது சரியா? நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். நீ எப்பவுமே எனக்கு பாரம் கிடையாது. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கிட்ட, சாரா கொஞ்சம் பிரச்சனை, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் தன்னோட மேனேஜர் கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வைங்க, நான் எல்லார்கிட்டயுமே வந்து பேசணும்னு சொல்ல மேனேஜரும் ஓகே சொல்லிட்டான். அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னா, ஜியாங் தன்னோட மேனேஜர் எல்லாருமே வராங்க. கண்டிப்பா அந்த ப்ரெஸ் மீட்டிங்ல தன்னோட படத்த விட்டு குடுத்துருவேன்னு சொல்லப் போறான்னு நெனச்சுட்டு, இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஹீரோ அப்படியே ஆப்பு வச்சுட்டான். எல்லார் முன்னாடியுமே, "இங்க பாருங்க, நான் சாரான்னு ஒரு பொண்ண லவ் பண்றேன். அவளுக்காக தான் நான் படம் நடிக்கவே வந்தேன். யாராட்டும் அவள கஷ்டப்படுத்தீங்கன்னா அவ்வளதான். எனக்கு இந்த உலகத்திலேயே அவ தான் முக்கியம். அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. யாருமே அவள கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படி கஷ்டப்படுத்துனீங்க அவ்வளதான். நீங்க எல்லாருமே போலீஸ் கிட்ட போணும்னு சொல்ல, எல்லாருமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க." அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த திருவிளையாடல் படத்துல எல்லா பணத்தையும் யார் தந்தான்னு கேட்கும்போது, தனுஷ் பிரகாஷ் ராஜ் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு கைய காமிப்பான்ல. அதே மாரி ஹீரோ எல்லார்கிட்டயுமே, நான் இவ்வளத்துக்கும் வளர்ந்துருக்கேன்னா என்னோட ஃப்ரெண்டு ஜியாங் தான் காரணம். அதுவும் உங்க பின்னாடி நிக்கான் பாருங்களேன், தேங்க்ஸ் நண்பான்னு சொல்ல, ஜியாங்க்கு கடுப்பாயிட்டு, டேய் உன்னை என்ன செய்ய சொன்னா நீ என்ன செஞ்சிருக்கன்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டே இருக்க, ஹீரோ பக்கத்துல போய், நல்லா கேட்டுக்கோ, எல்லாருக்குமே நீ தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே என் மேல கைய வச்சனா அவங்க எல்லாருமே உன்கிட்ட தான் வந்து கேள்வி கேட்பாங்க. வரட்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு எங்க பார்த்தாலும் ஹீரோவோட நெனப்பாவே இருக்கு. எந்த வேலையுமே அவ கரெக்ட்டா செய்ய மாட்டேங்கிறா. என்னடா 2 நாள்ல போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னா, இன்னும் 5 நாள் ஆயிட்டு வரவே இல்லன்னு சோகமா இருக்கும்போது, கரெக்ட்டா ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். உடனே ஹீரோயின் ஓடி போய், "ஒரு வழியா வந்துட்டியான்னு?" சொல்ல, "ஆமாமா நான் வந்துட்டேன். உன்ன பார்க்கறதுக்காக வந்துட்டேன்னு" சொல்லிட்டு உள்ளுக்கு கூப்ட்டு போய் அப்படியே கட்டி அணைச்சு கிஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டான். வந்ததும் வராததுமா நம்ம ஹீரோயின் கேட்குறா, "டேய் 2 நாள்ல வரேன்னு சொன்னேன்ல, இப்ப என்ன 5 நாள் ஆச்சுன்னு?" கேட்க, ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "எல்லாமே உனக்காக தான்னு" சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவன் இப்படி பிரஸ் மீட்டிங்ல வந்து பேசினதுனால, இவனுக்கு நெறைய படம் வந்து வாய்ப்பு கம்மியாயிட்டு, கம்பெனில எல்லாருமே நம்ம ஹீரோவ திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே ஹீரோ, "கவலைப்படாதீங்க. நான் நெறைய படம் நடிச்சு நம்ம கம்பெனிக்கு லாபத்த சம்பாதிச்சு தரேன்னு" சொல்ல, எல்லாருக்குமே சந்தோஷமாயிட்டு, இந்த ஃப்ளாஷ்பேக்க எல்லாத்தையுமே கேட்ட ஹீரோயின் அப்படி கட்டி பிடிச்சிட்டே இருக்க, "இங்க பாரு இவ்வளதானா? எனக்கு இன்னுமே வேணும்னு" சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ணி கிஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரே கிஸ் மேல கிஸ்ஸா ரொமான்டிக்கா குடுத்துட்டே இருக்க, புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "போடா இதுக்கு தான் வந்தியான்னு?" கேட்க, "இல்ல இல்ல இதுக்கும் மேல பண்றதுக்கு தான் வந்தேன்னு" சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு பெட்ரூம்க்கு கூப்ட்டு போயிட்டான். ஹீரோ இப்போ ஒரு பெரிய ஆக்டர் ஆயிட்டான். நெறைய அவார்ட் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சுட்டான். மேனேஜர் கேட்குறாங்க, "சார் நாளைக்கு இன்னொரு இன்டர்வியூ இருக்குன்னு" சொல்ல, "டேய் போயா! மொதல்ல உன்னோட வீட்டுக்காரி கூட சந்தோஷமா இரு சரியா? நம்ம வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 1 வாரம் லீவுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி போய் பார்த்துட்டு, "இங்க வா! நம்ம இருந்த வீட்ட நானே வாங்கிட்டேன் பாத்தியா? எல்லாமே உனக்காக தான். எதுவுமே நான் மாத்தல. நீ போனதுக்கப்புறம் இந்த வீட்ல தான் உன்னோட ஞாபகமே இருந்துச்சு. எப்பவுமே நான் இந்த வீட்டுக்கு வருவேன். நான் தான் மாசம் மாசம் சும்மாவே வாடகை குடுத்தேன் ஒரு நாளு. இந்த வாடகை ஓனர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த வீட விக்க போறேன்னு. உடனே யோசிக்காம வாங்கிட்டேன். இந்த வீடு இனிமே உனக்கு தான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்டான்னு" சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு கிஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா இவனுக்கு இன்னுமே பத்தாது போல இருக்கு. "அவ்வளோதானா? நான் எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்கேன். இன்னும் ஏதாட்டு கிஃப்ட் தான்னு" சொல்ல, "ஓகே என்ன வேணும்னு கேளுன்னு" ஹீரோயின் அப்படி சோகமா மூஞ்சி வச்சுட்டு கேட்குறா. "ஒண்ணும் இல்ல. நீ வந்து எனக்கு ஒன்னே தந்தா நல்லாருக்கும். அதான் உன்னோட தலையில இருந்து கால் முடி எனக்கு மட்டும் தான்னு" சொல்ல, "டேய் போடான்னு" சொல்லிட்டு வெட்கப்பட்டுட்டு ஒரு கதவு கிட்ட நின்னு, "இதுதான் ப்ரப்போஸ் பண்ற லட்சணமா? ஒழுங்கா ப்ரப்போஸ் பண்ண மாட்டியான்னு?" கேட்க, "சரி பொண்டாட்டி, நீ என்னோட பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐ லவ் யூ டி செல்லோன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு இன்னுமே வெட்கமாயிட்டு, "நானும் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி கியூட்டான ஸ்டோரி நான் பார்த்ததே கிடையாது.
ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் ஹீரோவோட லவ்வ பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. என்னைய மாரி உங்களுக்கும் இந்த மூவி புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது ஹீரோ தான் ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களுக்கு யார புடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஹைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த மூவி கேட்டதுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.